Good afternoon, students. Today, ninth standard mathematics. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸாம்பிள் சம் 1.5 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஓகே, அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.2ல் தேர்டு சம் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? ஸோ டுடே டெஃபினிஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் யூனிவர்சல் செட். A universal set is a set which contains all the elements of all the sets under consideration and is usually denoted by U. அதாவது என்னென்னா யூனிவர்சல் செட்டுங்கிறது ஒரு செட்டு, அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் which contains all the elements of all the sets under consideration. நம்ம ஒரு செட் எடுக்கிறோன்னா அந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எப்படி இருக்குன்னா அதில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் இந்த யூங்கிற செட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா? ஸோ அதை எந்த லெட்டரில் டினோட் பண்ணா யூனிவர்சல் செட் இஸ் டினோட்டட் பை யூ சிம்பிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி டிஸ்கஸ் அபவுட் எலமெண்ட்ஸ் இன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்க எலமெண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் யூனிவர்சல் செட்டில் எப்படி டினோட் பண்ணலான்னு. அப்போ நேச்சுரல் நம்பரில் என்ன லெட்டரில் அங்கே டினோட் பண்ணுவோம்? நேச்சுரல் நம்பரை என்னன்னு டினோட் பண்ணுவோங்களா? ஸோ தென் த யூனிவர்சல் செட் U இஸ் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். U இஸ் ஈக்குவல் டு, நான் எடுத்துக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகே, இந்த டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள். இஃப் A இஸ் ஈக்குவல் டு எர்த் மார்ஸ் ஜூபிட்டர், Earth, Mars, Jupiter, then the universal set U is the planets of solar system. So planets of solar system. அப்போ நம்ம யூங்கிற செட்டில் எப்படிங்க எடுத்துக்கிறோம்? இந்த யூங்கிற செட்டுக்குள்ள இங்கே நேச்சுரல் நம்பர் எடுக்கிற மாதிரி இங்கே சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதில் ஒரு பார்ட்டாக தான் நான் ஏபிசி எடுத்துக்கிறேன். என்னென்ன? எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ யூங்கிற செட்டுக்குள்ளே யாருங்க இருக்கா? பிளானட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? யூனிவர்சல் செட் அப்படின்னா ஓகே. நெக்ஸ்ட்டு சப்செட், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க சப்செட். இப்போ ஏபி லெட் ஏ அண்ட் பிபி டூ செட். இப்போ ஏபி அப்படின்னா ரெண்டு செட் எடுத்துக்கிறேங்க. ரெண்டு செட்டு நான் எடுக்கும்போது இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ an element of B. ஏல நம்ம எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது பிலையும் எலமெண்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ an element of B அப்படி இருந்துச்சுன்னா தென் ஏ இஸ் கால்டு எ சப்செட் ஆஃப் பி. அப்போ எப்படி சொல்லலாம்? ஏங்கிறது சப்செட் ஆஃப் பி, பியோடைய சப்செட் ஏ அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா, அதை எப்படி ரைட் பண்ணணும்னா கவனிங்க, ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படின்னா எப்படி ரைட் பண்ணணும்னா ஏ இஸ் சப்செட்டை நம்ம இந்த லெட்டரில் தான் இப்படி இந்த சிம்பிளில் தான் டினோட் பண்ணணும். அப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் சப்செட்னு அர்த்தம். என்னங்க ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்? லெட் ஏ அண்ட் பிபி டூ செட். ஏபி அப்படின்னு ரெண்டு செட் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கும் போது இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது எதுலங்க இருக்கும்? பிலையும் இருக்கும். இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ an element ஆஃப் பி அப்படி இருந்துச்சுன்னா த செட் ஏ இஸ் கால்டு த சப்செட் ஆஃப் பி. ஏ இஸ் கால்டு த சப்செட் ஆஃப் பி. இதை இப்படி எழுதலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ பாருங்கள், இதை எப்படி ரீட் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ சப்செட் ஆஃப் பி இந்த சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா இஸ் ரீட் ஆஸ் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி. எப்படிங்க படிக்கலாம்? ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி. சப்போஸ் அதுவே இப்போ கொஷினில் இப்படி இருக்குங்க, இது மாதிரி இருந்தால் நீங்கள் எப்படிங்க ரீட் பண்ணுவீங்க? அவள் எப்படி ரீட் பண்ணணும்? பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு படிக்கணும். பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ. அதுவே நான் இப்போ இன்னும் அனதர் செட் எடுத்துக்கிறேன், ஒரு பி சப்செட் ஆஃப் சின்னு இப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது எப்படிங்க படிப்பீங்க? பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் சி. ஸோ இந்த சிம்பிள் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க? சப்செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதில் டவுட் இருக்குங்களா? ஓகே, thus A is subset of B. A is a subset of Bன்னு எடுத்துக்கிறோன்னா இப்போ ஏங்கிற ஒரு எலமெண்ட்டு நான் ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏங்கிற செட்டில் ஏபிசிடி அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஏங்கிற எலமெண்ட்டு எதுலங்க இருக்குது? ஏல இருக்குது. அப்போ ஏல இருந்து நம்ம என்னங்க போடுவோம்? ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இது பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஏங்கிற எலமெண்ட்டு, இந்த ஸ்மால் ஏங்கிற எலமெண்ட்டு கேபிட்டல் ஏ இருக்குங்களா? அப்போ சப்செட்னா என்னங்க? ரெண்டு செட் எடுத்துக்கிறோம் ஏபின்னு. அப்போ இந்த ஸ்மால் ஏங்கிற எலமெண்ட்டு எதுலேயும் இருக்குங்க? பிலையும் இருக்கும். அப்போ ஏங்கிற எலமெண்ட்டு கேபிட்டல் இருந்தால் அதே ஏங்கிற எலமெண்ட் எதுலேயும் இருக்கும்? பிலையும் இருக்கும். எப்போ? சப்செட்டாக இருந்ததுன்னா. A is subset of B இருந்துச்சுன்னா if A belongs to A na implies A belongs to B. ஓகேங்களா? அதில் டவுட் இருக்குங்களா? அதுவே இப்போ சப்செட் இருக்குது. அப்போ அதுவே நாட் ஏ சப்செட் அப்படின்னா A is if A is not a subset of B.
ஏங்கிறது பிக்கு சப்செட் இல்லை அப்படின்னா அதை எப்படி ரைட் பண்ணணும்? சப்செட்னா இது மாதிரி ரைட் பண்ணுறாங்களா? சப்செட் இல்லைன்னா இதுக்கு மேலே அப்படியே ஒரு லைன் போடணும், அவ்வளோதாங்க. ஸோ ஏ இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் பி. கிளியர்லி அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பினா, கவனிங்க, இப்போ ஏங்கிறது சப்செட் ஆஃப் பினா அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி அப்படின்னு இருக்குன்னா வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா என் ஆஃப் ஏ பி தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பினா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இந்த இதை எடுத்துக்கிறேங்க. இப்போ இங்கே இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது ஏங்கிற செட்டாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 10 20 30. இது பிங்கிற செட்டாக எடுத்துக்கிறேன். இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனைங்க இருக்குது? இதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3. அப்போ என் ஆஃப் ஏல வந்து 3. இதுவே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதில் எப்படிங்க இருக்குது? 4 இருக்குது. அப்போ எதுங்க பெருசு? என் ஆஃப் ஏவா என் ஆஃப் பிங்களா? என் ஆஃப் பி தானுங்களே பெருசு. அப்போ என்ன எழுதலாம்? என் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. எப்போங்க ஏ இஸ் சப்செட் ஆஃப் பியா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பியா இருக்கும். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Since every element of A is also an element of B, the set B must have at least as many elements as A. Thus n of A less than or equal to n of B. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த எலமெண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ an element of B. ஏல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் பியில் கண்டிப்பாக அந்த எலமெண்ட் இருக்கும். ஏல எடுக்கிற எல்லா எலமெண்ட் எதுலைங்க இருக்கும்? பியில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்செட்னு சொல்லுவோம். அப்போ அந்த பி செட் எப்படி இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது எப்படிங்க இருக்கும்? அதிகமாக இருக்கும். Atleast the set B must have at least as many elements as A. ஏவை பி அப்படின்னு இருக்கும்போது ஏவை கம்பேர் பண்ணும்பொழுது பி செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். எந்த செட் அதிகமாக இருக்குங்க? பி செட் அதிகமாக இருக்கும். The set B must have at least as many elements as A. அதாவது ஏவை கம்பேர் பண்ணும்போது பியில் அதிக எலமெண்ட் இருக்கும். தஸ் அதனால தான் நம்ம இப்போ எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா என் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் பி அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? அதில் டவுட் இருக்குங்களா? ஓகே, அதுவே பாருங்கள். சப்போஸ் இன் அதர் வே இஸ் ஆல்சோ ட்ரூ. எப்படின்னா சப்போஸ் என் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் என் ஆஃப் பி. இப்போ என் ஆஃப் ஏ எலமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ எதுலைங்க அதிக எலமெண்ட் இருக்குது? ஏல தான் அதிக எலமெண்ட் இருக்குது. தென் ஏ ஹேஸ் மோர் எலமெண்ட்ஸ் தென் பி. ஏல அதிக எலமெண்ட் இருக்குது. அது இந்த சிம்பிள் அப்படியே மாற்றி போட்டிருக்கோம். இப்போ என் ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு என் ஆஃப் பினா பியில் அதிக எலமெண்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே மாற்றி சொல்லலாம். இப்போ என் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் என் ஆஃப் பினா இப்போ எதுலைங்க அதிக எலமெண்ட் இருக்குது? ஏல அதிக எலமெண்ட். அந்த சிம்பிள் எதை பார்த்துருக்கோம்? இப்போ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பினா இந்த சிம்பிள் வந்து பாருங்கள் பியை பார்த்தாப்புல இருக்குது. அப்போ பி செட்டில் அதிக எலமெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே இந்த சிம்பிள் இப்போ ஏவை இப்படி இருக்குது, சாரி இப்படி இருக்குது அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பினா அப்போ இந்த சிம்பிள் எப்படிங்க ஏவை பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ ஏல அதிக எலமெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் அதர் வே இஸ் ஆல்சோ ட்ரூ. சப்போஸ் தட் என் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் என் ஆஃப் பி தென் ஏ ஹேஸ் மோர் எலமெண்ட்ஸ் தென் பி. பியை கம்பேர் பண்ணும்போது ஏல அதிக எலமெண்ட் இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஓகே, ஹின்ஸ் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் ஏ தட் கேனாட் பி இன் ஏ. ஏ இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் பி. அதாவது அது நாட் ஏ சப்செட் சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா நாட் ஏ சப்செட். அதாவது எப்படின்னா பாருங்கள், இப்போ ஏல வந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அந்த ஏ அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் ஏல ஒரு எலமெண்ட் இருக்குது. அது ஆனால் அதுவே எலமெண்ட் எப்படி இதில் இல்லைங்க பியில் இல்லை. அப்போ ஒரு எலமெண்ட் ஏல இருக்குது பியில் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் நாட் ஏ சப்செட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இங்கே பிக்யூஆர்னு இருக்குங்களா, இங்கே WXYZ இருக்குங்களா. இப்போ இதில் இருக்க எலமெண்ட் ஏதாவது இதில் இருக்கான்னு பாருங்களேன். பி இருக்கா? இல்லை. Q இல்லை. R இருக்கா? இல்லை. அப்போ எதுவுமே இல்லை. அப்போ இது என்னங்க? நாட் ஏ சப்செட். புரியுதுங்களா? அதில் டவுட் இருக்கா? சப்செட்னா நம்ம 2 செட் எடுத்துக்கணும். ஏபின்னு 2 செட் எடுத்துக்கணும். ஏல இருக்க எல்லா எலமெண்ட் எதுலையும் இருக்கும்? பிலையும் இருக்கும். இருந்தால் சப்செட். சப்செட்டை எந்த லெட்டரில் டினோட் பண்ணலாம்? இது மாதிரி டினோட் பண்ணலாம். இப்போ ஏல இருக்க அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது பியில் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்து நாட் ஏ சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த டவுட் இருக்குங்களா? ஓகே, திங்கிங் கார்னர் பாருங்களே. இப்போ பாருங்கள், இங்கே திங்கிங் கார்னர் கொடுத்துருக்காங்க. இப்போ டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இசட்டு WN. இசட்னா என்னங்க? இண்டீஜர்ஸ். அதில் பாசிட்டிவ் வரும், நெகட்டிவும் வரும், ஹோல் நம்பர்ஸும் வரும், ஜீரோவும் வரும். ஓகேங்களா? அதே ஹோல் நம்பர்ஸ்னால் டபிள்யூன்னு டினோட் பண்ணலாம். அது எதுலேருந்து வருங்க? 0 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா. நேச்சுரல் நம்பர்னால் எதுலேருந்து வருங்க? 1 2 3 அப் டு எக்ஸெட்ராலேருந்து வரும். இப்போ பாருங்கள், டபிள்யூங்கிறது சப்செட் ஆஃப் என்னா இசட்டா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க, இப்போ பாருங்கள், இப்போ டபிள்யூங்கிறது சப்செட் ஆஃப் என்னா ஆர் இசட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டபிள்யூனா என்னங்க எழுதுவோம்? ஹோல் நம்பர்ஸ்ங்களா? ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து வரும்? 0 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா, அப் டு எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஓகே, அதுவே பாருங்கள் என்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னங்கிறது பாருங்கள் 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரா. ஓகே, இசட்டுங்கிறது பாருங்கள்
-3 -2 -1 இந்த சைடு அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்குங்க. 0 1 2 3 அப் டு எக்ஸட்ரா. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இந்த டபிள்யூங்கிறது எதுக்கு சப்செட்டு, என்னுக்கா இசட்டுக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நீங்களே சொல்லலாம். இப்போ டபிள்யூ எடுத்துங்க, டபிள்யூவில் 0 இருக்குது. நேச்சுரல் நம்பரில் 0 இருக்குங்களா? இல்லை. அதுவே இண்டிஜரில் 0 இருக்குது. ஓகே. 1ங்கிறது ரெண்டுலேயுமே இருக்குது, 2ங்கிறது ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ பாருங்க, 2லங்கிறது 1 2 அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்லேயும் இருக்குது, இசட்லேயும் இருக்குது, இண்டிஜர் இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, எதுக்கு சப்செட் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னுக்கா இசட்டுக்கான. எதுக்குங்க சப்செட்? அப்போ டபிள்யூங்கிறது இசட்டுக்கு தானே சப்செட்டு. ஏன்னா என்னங்கிறது நேச்சுரல் நம்பரில் ஹோல் நம்பர்ஸ் வருதுங்களா? இல்லை. அப்போ டபிள்யூங்கிறது எதுக்கு சப்செட் அப்படின்னா, டபிள்யூ இஸ் ஏ சப்செட் ஆஃப் எதுக்குங்க, என்ன இசட்டா, இசட்டுக்கு சப்செட். ஓகேங்களா? ஸோ டபிள்யூ இஸ் ஏ சப்செட் ஆஃப் இசட். இல்லை டவுட் இருக்குங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 1 2 3 அப்படின்னு 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம், 3 எலமெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ 1ங்கிற எலமெண்ட்டு நான் இங்கே கன்சிடர் பண்ணுறேன். இப்போ 1ங்கிற கன்சிடர் பண்ணால் இந்த இங்கே இருக்க எலமெண்ட்டு இதில் இருக்குங்களா? இருக்குது. அப்போ என்னங்க போடணும்? சப்செட் சிம்பிள் போடணும். ஓகேங்களா? அதுவே பாருங்கள், அனதர் ஒன் பாருங்கள். இப்போ நான் 1 2 3ன்னு எடுத்திருக்கேங்க. அதுவே இங்கே 2 4ன்னு எடுக்கிறேன். அப்போ 2 4 எடுக்கும்போது இங்கே 2ங்கிற எலமெண்ட்டுக்கு 2 இருக்குது, ஆனால் 4ங்கிற எலமெண்ட் இதில் இருக்குங்களா? இல்லை. அப்போ என்னங்க போடணும்? நாட் ஏ சப்செட் போடணும். ஓகேங்களா? இருந்தால் சப்செட் போடணும், இல்லைன்னா நாட் ஏ சப்செட் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சம் லிசன். Insert the appropriate symbol subset not a subset in each blank to make a true statement. அதாவது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள், அந்த எலமெண்ட் அதில் இருந்தால் சப்செட் போடுங்க, அப்படி இல்லைன்னா நாட் ஏ சப்செட் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ 10 20 30 டேஷ் 10 20 30 40. பாருங்கள், எந்த எலமெண்ட் எடுத்தாலும் 10ங்கிற எலமெண்ட் இருக்குது, 20ங்கிற எலமெண்ட் இருக்குது, 30ங்கிற எலமெண்ட்டும் இருக்குது. அப்போ சின்ஸ் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் இந்த செட்டில் இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட் எடுத்தாலும் இஸ் ஆல்சோ இந்த எலமெண்ட் ஆஃப் இந்த செட்டில் இருக்குங்களா? ஸோ இந்த செட்டில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது இந்த செகண்டாக இருக்க செட்டில் இருக்குது. அப்போ இருந்துச்சுன்னா என்னங்க போடணும்? சப்செட் போடணும். அதான் இங்கே எழுதியிருக்காங்க. எழுதணும், எஃப்சியில் எழுதணும். சின்ஸ் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் 10 20 30 இஸ் ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் 10 20 30 40 we get 10 20 30 is a subset of 10 20 30 40. Okay, next question. Second one, P, Q, R dash W, X, Y, Z since the element B belongs to PQR. அதாவது இப்போ நான் Pங்கிற எலமெண்ட் இங்கே எடுத்துக்கிறேன்னா அது இந்த PQRக்குள்ளே இருக்குது, ஆனால் இந்த WXYZல இருக்குங்களா? இல்லை. அதனால என்னங்க இது? நாட் சப்செட். ஒரு எலமெண்ட் இல்லைனாவே அங்கே நாட் சப்செட். Q எடுத்தாலும் இருக்காது, R எடுத்தாலும் இதில் இல்லை. ஓகேங்களா? பாருங்கள், since the element P belongs to PQR, P, Q, R but does not belongs to W, X, Y, Z. அப்போ PQRங்கிறது is not a subset of W, X, Y, Z. ஓகே, இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 1.7. இப்போ சப்செட்னா பார்த்தாச்சு, நாட் ஏ சப்செட்னா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சப்செட்லாம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாங்க, இவங்க கொடுத்துருக்காங்க பாரு, ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி. இப்போ இவங்க கொடுத்துருக்க ஏ கமா பிங்கிற இந்த கொஷினுக்கு நம்ம சப்செட் எழுதணும். இப்போ சப்செட் ஆஃப் ஏ, கேபிட்டல் ஏஆர். இப்போ எந்த செட் எடுத்தாலுங்க அந்த செட்டு அதுக்கே சப்செட்டாக இருக்கும். ஓகேங்களா? எவ்ரி செட் இஸ் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் அண்ட் எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். ஓகேங்களா? அதாவது என்னென்னா, இப்போ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க ஏக்கமா, இப்போ ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்களா, இந்த செட்டுக்கு சப்செட் ரைட் பண்ண சொல்கிறாங்க நம்மளை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனிங்க, எல்லா செட்டுக்குமே எந்த கொஷின் கொடுத்து சப்செட் எழுத சொன்னாலும் எம்டி செட் இருக்குங்களா, இந்த எம்டி செட் வந்து சப்செட்டு. எந்த செட் எடுத்தாலும் எம்டி செட்டு அதுக்கு சப்செட்டு. அப்போ எல்லா கொஷினுக்குமே சப்செட் எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறீங்க? எம்டி செட் எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எப்படி எழுதுனா சப்செட் எழுதணும். இப்போ நான் ஏங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன்னா வச்சுக்கோங்க, இதில் இருக்க எலமெண்ட் இதில் இருக்கும் தானுங்களே. இப்போ ஏங்கிற எலமெண்ட் பாருங்கள், நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஏங்கிற எலமெண்ட் இந்த ஏக்கமாபியில் இருக்குங்களா இல்லையா? இருக்கா? அப்போ ஏங்கிற எலமெண்ட் இதுக்கு எப்படிங்க? சப்செட். அடுத்து வேறு எப்படிங்க எழுதலாம்? அப்போ ஏ எழுதிட்டேன், அப்போ இன்னொன்று எதாங்க எழுதலாம்? பிங்கிற எலமெண்ட்டு அதுக்கு சப்செட்னு எழுதலாம். அப்போ சப்செட் போடும்போது நம்ம லெஸ் தென் ஆர் கண்டைன்ஸ் போடும்பொழுது இந்த கீழே ஈக்குவல் சிம்பிள் போட்டு தானே போகிறோம். அப்போ பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு எம்டி செட் வரணும், கடைசியில் அந்த செட்டு அங்கே கொடுத்துருக்க கொஷின் அதுக்கே சப்செட்டாக இருக்கும். அப்போ கொடுத்துருக்க கொஷின் என்னங்க? ஏ கமா பி. அப்போ இதுக்கு மொத்தம் எத்தனை ஆன்சர் வருங்களா? 4 வேல்யூஸ் எழுதணும். என்னென்ன பாருங்கள், சப்செட் ஆஃப் ஏ ஆர் எம்டி செட் ஏ கமா பி கமா ஏ கமா பி. கிளியருங்களா? இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம்.
அதுக்கு முன்னாடி நோட் பார்த்துடலாம் பாருங்கள். இஃப் A is a subset of B and B is a subset of A, then A is equal to B. அதாவது பாருங்கள், இப்போ ஏங்கிறது சப்செட் ஆஃப் பியாக இருக்குங்க. அதுவே அதே கொஷினில் பிங்கிறது சப்செட் ஆஃப் ஏவாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஒரு கொஷினில், அப்போ அந்த செட்டு எப்படி இருக்குன்னா ஏ செட்டு பி செட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்க. ஓகேங்களா? ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏவாக இருந்துச்சுன்னா தென் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. புரியுதுங்களா? ஏங்கிறது சப்செட் ஆஃப் பியாக இருக்குது, பிங்கிறது சப்செட் ஆஃப் ஏவாக இருக்குன்னா அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பியாக கண்டிப்பாக இருக்கும். அல்லது ஏ ஈக்குவல் டு பியாக கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஏ சப்செட் ஆஃப் பியாக இருக்கும் அல்லது பிஇசி சப்செட் ஆஃப் ஏவாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். எந்த செட் எடுத்தாலும் அதுக்கு எம்டி செட்டுங்கிறது சப்செட்டாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க, எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். ஓகேங்களா? எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். அதனால தான் சப்செட் எழுத சொன்னாங்கனாவே நம்ம என்ன எழுதிக்கணும்? ஃபஸ்ட் எடுத்தோன்னே எம்டி செட் போட்டுறணும். அடுத்து பாருங்கள், கடைசி ஒன், எவ்ரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். அந்த செட்டு அதுக்கு எப்படிங்க இருக்கும்? சப்செட்டாக இருக்கும். அதான் எவ்ரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். தனக்குத்தானே அது சப்செட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 3 கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம் பாருங்கள், ப்ராப்பர் சப்செட். ஸோ ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா லெட் ஏ அண்ட் பி பி த டூ செட். ஏபி அப்படின்னு 2 செட் எடுத்துக்கிறோம். இஃப் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி, அதாவது ஏங்கிறது சப்செட்டாக இருக்குங்க, ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பியாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே நாட் ஈக்குவல், கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. ஏ செட்டு பி செட்டும் ஈக்குவலாக இருக்காது. அப்படின்னா தென் ஏ இஸ் கால்டு த ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம். அங்கே சப்செட் பார்த்தோம், இப்போ ப்ராப்பர் சப்செட் பார்க்குறோம். ஓகேங்களா? ஏபின்னு 2 செட் எடுத்துக்கிறோம். ஏங்கிறது சப்செட்டாக இருக்கும் பிக்கு, ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பியாக இருக்கும். அண்டு ஏ நாட் ஈக்குவல் டு பி, ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா ஏ இஸ் கால்டு த ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஸோ ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா இப்படி எழுதுறோங்க, அதுவே ப்ராப்பர் அப்படின்னா இப்படி எழுதணும். புரியுதுங்களா? அப்போ ஏ இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. கீழே லைன் வந்தால் சப்செட்டு, கீழே லைன் போடாமல் இப்படி மட்டும் போட்டோம்னா ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே ஏவோட வேல்யூ பாருங்கள் 1 2 1,2,5 இருக்குங்களா? பியோட வேல்யூ பாருங்கள் 1 2,5 இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் 2 எலமெண்ட் இங்கே இருக்குது, 3 4 இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இப்படி இருந்துச்சுன்னா ஏ இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ப்ராப்பர் சப்செட்னாவே அங்கே சப்செட்டு இருக்குன்னு அர்த்தங்க. சப்செட் இருக்குது. இப்போ 1,2,5 பாரு, நம்ம எடுக்கும் பொழுதே ஏங்கிறது சப்செட்டாக இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்? ஏவும் பியும் நாட் ஈக்குவலாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது இப்போ சப்செட்டாகவும் இருக்கும். ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா அதில் சப்செட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1,2,5 எலமெண்ட் இந்த பி செட்டில் இருக்குது. ஓகே, ஆனால் ஏவு பி எப்படி இல்லைங்க? நாட் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஒரே எலமெண்ட் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ இதுலேயும் 1 2 3 4 5, இதுலேயும் 1 2 3 4 5 இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. அப்போ ஏ இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. அப்போ எப்படிங்க எழுதலாம் இதை? ப்ராப்பர் சப்செட்னா ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி, இது மாதிரி சிம்பிளில் எழுதலாம். ஓகேங்களா? இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஷினுங்க. நெக்ஸ்ட் டிஸ்ஜாயின்ட் செட்டு. Two sets A and B are said to be disjoint if they do not have common elements. 2 செட்ஸ் இருக்குது அப்படின்னா ஏபி அப்படின்னு 2 செட் இருக்குது. அது ரெண்டையும் நம்ம எப்போ டிஸ்ஜாயிண்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா இஃப் தே do not have common elements. ரெண்டுக்குமே காமன் எலமெண்ட்டு இருக்காதுங்க. காமன் எலமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த செட்டுக்கு பேர் தான் டிஸ்ஜாயின்ட் செட். அப்போ காமன் எலமெண்ட் இல்லை அப்படின்னா அது எப்படி எழுதணும்னா, காமன் அப்படின்னாவே இன்டர்செக்ஷனுங்க. இது மாதிரி சிம்பிள் போட்டோம்னா அதுக்கு பேர் இன்டர்செக்ஷன். இப்படி கீழே பார்த்தாப்புல போட்டோம்னா இன்டர்செக்ஷன். இது ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட் இருக்காது. காமன் எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா அங்கே எம்டி செட் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த செட்டுக்கு பேர் தான் டிஸ்ஜாயின்ட் செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, கிளியருங்களா? 2 செட் எடுத்துக்கிறோம். அந்த 2 செட்டையும் எப்போ டிஸ்ஜாயிண்ட்னு சொல்லுவோம்னா தே do not have common elements. 2 செட்டுக்கும் காமனாக எலமெண்ட்டு இருக்காது. அதை எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி செட். ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு எம்டி செட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த செட்டுக்கு பேர் தான் டிஸ்ஜாயின்ட் செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள் நெக்ஸ்ட்டு, வெரிஃபை வெதர் ஏ இஸ் ஈக்குவல் டு 20, 22, 23, 24
and B is equal to 25, 30, 40, 45 or disjoint sets. நம்மள வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரெண்டு செட்டு கொடுத்துருக்கோம். இது டிஸ்ஜாயின்ட் செட்டு தானேன்னு பாருங்கள். நாங்கள் அப்போ டிஸ்ஜாயின்ட் செட்னா என்னங்க, ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் காமனான எலமெண்ட் எதுவும் இருக்கக்கூடாது. இன்டர்செக்ஷனுங்க, காமனான எலமெண்ட் எதுவும் இருக்கக்கூடாது. செக் பண்ணலாங்களா? இப்போ பாருங்கள், கிவன் சொல்யூஷன் ரைட் பண்ணிக்கோங்க. கிவன் ஏ செட் 20, 22, 23, 24. பி செட் ரைட் பண்ணிக்கோங்க 25, 30, 40, 45. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு ஏ செட் என்னவோ எழுதுங்க, இன்டர்செக்ஷன் பி செட் எழுதுங்க. காமனான எலமெண்ட் இருக்கான்னு பாருங்கள். இங்கே 20 இருக்குது, இங்கே இருக்குங்களா? இல்லை. இங்கே 22 இருக்குது, இங்கே இருக்குங்களா? இல்லை. 23 இல்லை. 24 இதுவும் இல்லை. அப்போ இங்கே இந்த ரெண்டு செட்டில் ஏதாவது ஒரே மாதிரி இருக்குங்களா? எதுவுமே இல்லை. அப்போ எம்டி செட்டை இப்படி டினோட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், அல்லது இப்படி டினோட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். அப்போ பாருங்கள், எம்டி செட் எதுவுமே இல்லாதனால எம்டி செட் ரைட் பண்ணிக்கிறோம். அப்போ சின்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு எம்டி செட், ஏ பி ஆர் டிஸ்ஜாயின்ட் செட். ஏக்கு பிக்கு நடுவில் எந்த எலமெண்ட்டும் இல்லை. அப்போ அதை எப்படி எழுதலாம்? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி செட்டுன்னு சொல்லலாம். அப்போ இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வெரிஃபைடு, ஹின்ஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள். அதுவேங்க ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோங்க. இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நமக்கு எம்டி வரலை, ஏதாவது சம் எலமெண்ட்டு காமனாக வருது அப்படின்னா அப்போ அந்த செட்டை எப்படி சொல்லலாம்? ஓவர்லாப்பிங் செட். காமன் எலமெண்ட் வருது நாங்கள் இப்படி சொல்லணும். ரெண்டுக்கு எலமெண்ட்டு காமனாக இங்கே ஏதாவது ஒரு இது டினோட் பண்ணியிருப்போம். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஓவர்லாப்பிங் செட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ தஸ் இஃப் டூ செட்ஸ் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் காமன் எலமெண்ட் they are called overlapping sets. ஒரு எலமெண்ட், ஒரே ஒரு காமன் எலமெண்ட் இருந்தாலும் அதுக்கு பேர் என்னங்க சொல்லுவோம்னா ஓவர்லாப்பிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் 4th பேட்டர்ன் பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஸ் நல் செட் ஆர் சிங்கிள்டன் செட். 4th கொஷினில் மொத்தம் 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. இது 4ல் நமக்கு அப்ளை பண்ணணும். என்னென்னா எதுலாம் நல் செட்டு, எதுலாம் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, A is equal to x such that x belongs to n 1 less than x less than 2. ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற கொஷின் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிற நம்பர் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 less than x less than 2. 1 விட அதிகமாக இருக்கணும், 2 விட கம்மியாக இருக்கணும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நம்பர் நேச்சுரல் நம்பராக இருக்கணும் அப்படின்னு. அப்போ நேச்சுரல் நம்பர்னால் 1க்கு அடுத்த நம்பர் 2 தான். அப்போ இதுக்கு நடுவில் நேச்சுரல் நம்பராக சொல்லணும்னா இதுக்கு நடுவில் ஏதாவது நம்பர் இருக்குங்களா? எதுவுமே இருக்காது. அப்போ எதுவுமே இருக்காது. நாங்கள் என்னங்க ஆன்சர்? எம்டி செட். அப்போ ஏ ஈக்குவல் டு எம்டி செட் போட்டுக்கிறோம். தேர் இஸ் நோ எலமெண்ட் இன் பிட்வீன் 1 and 2 இன் நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது இப்போ நடுவில் எழுதணும்னா எழுதலாம் 1.1, 1.2, 1.3 அப் டு எக்ஸட்ரா 1.9 வரைக்கும் எழுதலாம். ஆனால் நம்ம எழுதுகிற நம்பர் நேச்சுரல் நம்பராக தான் இருக்கணும்னு இவங்க முன்னாடியே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்படி இருக்குங்களா? இருக்காது. அப்போ இதுக்கு வந்து எம்டி செட். அதான் சொல்லிடுறேன், தேர் இஸ் நோ எலமெண்ட் இன் பிட்வீன் 1 and 2 இன் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ தேர்ஃபோர் நல் செட். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்னங்க ஆன்சரு? நல் செட். நீங்கள் எஃப்சியில் எழுதும் பொழுது இப்போ 4th கொஷின் எழுதிட்டு ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிட்டு சொல்யூஷன் போட்டு இதை எழுதணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 2. ஈவன் நேச்சுரல் நம்பராக இருக்கணுங்களா, ஆனால் 2ஆல் டிவிசிபிள் ஆகாமல் இருக்கணுங்களாம். அது மாதிரி நம்மளை ஏதாவது நம்பர் சொல்ல முடியுங்களா? ஈவன் அப்படின்னு வந்துட்டாவே ஈவன் நம்பர் எல்லாமே 2ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஆனால் அவங்க டிவைட் ஆகாத ஒரு செட்டு சொல்லுங்கிறாங்க, கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போ அதுக்கும் என்னங்க ஆன்சரு? நல் செட்டு தான். அப்போ பி ஈக்குவல் டு நல் செட் சின்ஸ் all even natural numbers are divisible by 2. எல்லா ஈவன் நேச்சுரல் நம்பரும் 2ஆல் டிவிசிபிள் ஆகும். therefore B is a null set. ஓகே, செகண்ட் பாருங்கள். இந்த அவங்க கொஷின் கொடுத்துருக்கிறது நல் செட்டா சிங்கிள்டன் செட்டான்னு கேட்குறாங்க. இப்போ தேர்டு கொஷின் பாருங்கள். இப்போ தேர்டு கொஷினில் ஒரு செட்டு கொடுத்து அதுக்குள்ளே 0ங்கிற ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை எலமெண்ட்டுங்க இருக்குது? ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ எலமெண்ட் இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் அந்த செட்டுக்கு பேர் என்னங்க? சிங்கிள்டன் செட். அப்போ தேர்டு ஒன் வந்து சிங்கிள்டன் செட். அடுத்து 4th ஒன் பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் 4 sides. ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னாவே அதில் எத்தனை சைட்ஸுங்க இருக்கும்? 3 sides தான் இருக்கும். 4 சைட்ஸில் ட்ரையாங்கிள் வருங்களா? ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் இப்படி தாங்களே வரும். ஆனால் அவங்க 4 சைட்ஸில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க. கண்டிப்பாக ஃபார்ம் பண்ண முடியாது. நோ ட்ரையாங்கிள் ஹேஸ் 4 சைட்ஸ். எந்த ட்ரையாங்கிளுமே 4 சைட்ஸ் இருக்காது. அப்போ அதுக்கு பேர் என்னங்க? நல் செட். ஓகே, இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். 5th கொஷின் பாருங்கள். கீழே கொடுத்துருக்க கொஷின்ஸ் 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கொஷினும் எதெல்லாம் டிஸ்ஜாயிண்ட், எதெல்லாம் ஓவர்லாப்பிங்னு சொல்லணும். ஸோ டிஸ்ஜாயிண்ட்னா என்னங்க? டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா
ஏக்கும் பிக்கும் காமனாக எந்த எலமெண்ட்டும் இருக்காது, அதாவது எம்டி செட் வரும். ஓகேங்களா? அதுவே ஏக்கும் பிக்கும் காமனாக எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னங்க, நாட் ஈக்குவல் டு எம்டி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஓவர்லாப்பிங் செட். இப்போ 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் கமா ஐ கமா ஏ கமா எஸ், பி ஈக்குவல் டு ஏ கமா என் கமா எஃப் கமா ஹச் கமா எஸ். இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் காமன் எலமெண்ட் இருக்கான்னு பாருங்கள். அப்போ ஏபி கொடுத்துருக்கது எழுதிக்கிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பினா ஈக்குவல் டு ஏ செட் எழுதிக்கணும். இன்டர்செக்ஷனுக்கு இன்டர்செக்ஷன் பி செட் எழுதிக்கிறோம். காமனான எலமெண்ட் இருக்கான்னு பாருங்கள். எஃப் இங்கேயும் எஃப் இருக்குது. அப்போ எஃப் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கேயும் ஐ இருக்குது. ஆனால் இங்கே ஐ இருக்குங்களா? இல்லை. அப்போ எழுதக்கூடாது. இங்கேயும் ஏ இருக்குது. அப்போ ஏ எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எஸ், இங்கேயும் எஸ். அப்போ ரெண்டு செட்டுக்கு காமனாக என்னென்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். என்னென்ன இருக்குது? எஃப் இருக்குது, ஏ இருக்குது, எஸ் இருக்குது. அப்போ எஃப் கமா ஏ கமா எஸ் ரெண்டுக்கு காமனாக எலமெண்ட் இருக்குது. அப்போ ரெண்டுக்கு காமனாக எலமெண்ட் இருந்தால் ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்டு இருக்குது. அப்போ எம்டி செட்டு வரலை, நாட் ஈக்குவல் டு எம்டி. அப்போ நாட் ஈக்குவல் டு எம்டி வந்தால் அந்த செட்டுக்கு பேர் என்னங்க? ஏ அண்ட் பி ஆர் ஓவர்லாப்பிங் செட்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சிங்கிறது எக்ஸ் இஸ் ஏ பிரைம் நம்பர், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2. பிரைம் நம்பராக இருக்கணும். அப்படி இருக்க பிரைம் நம்பர் எப்படி இருக்கணுங்களா? 2ஐ விட அதிகமாக இருக்க பிரைம் நம்பர் சொல்லுங்கிறாங்க. அப்போ 2ஐ விட அதிகமாக இருக்க பிரைம் நம்பர் என்னென்னங்க? 3, 5, 7, 9 வராது, 11, 13 அப் டு எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். அதை எழுதிக்கிறோம். அடுத்து பாருங்கள். எக்ஸ் இஸ் ஏ ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் ஒன்றே தான் இருக்குது. அது என்னங்க? ஈவன் ப்ரைம் நம்பர் 2. ஸோ அந்த 2 எழுதியிருக்கோம். இது ரெண்டுக்கு காமனாக ஏதாவது எலமெண்ட் இருக்குங்களா? எதுவுமே இல்லை. ஸோ பாருங்கள், சி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு சியோட எலமெண்ட் எழுதிக்கிறோம். 3, 5, 7, 11 அப் டு எக்ஸட்ரா. இன்டர்செக்ஷன் டியோட எலமெண்ட் 2. ரெண்டுக்குமே காமனாக எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லாத போது என்னங்க போடுவோம்? எம்டி செட் போடுவோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி செட் வந்துருச்சு நமக்கு. அப்போ எம்டி செட் வந்துருச்சுனாவே அந்த செட்டுக்கு பேர் என்னங்க? டிஸ்ஜாயின் செட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் பாருங்க. E is equal to x such that x is a factor of 24 and f is equal to x such that x is a multiple of 3, x less than 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எக்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னா ஃபேக்டர் ஆஃப் 24. ஸோ 24க்கு ஃபேக்டர் எடுக்கலாங்களா? என்னென்ன வருங்க? 124 சார் 24ன்னு எழுதலாம். வேறு எப்படிங்க எழுதலாம்? 212 சார் 24ன்னு எழுதலாம். அப்புறம் தேர்ட் டேபிளால் எழுதும் பொழுது 3 8 சார் 24ன்னு எழுதலாம். ஃபோர்த் டேபிளால் எழுதும் பொழுது 4 6 சார் 24ன்னு எழுதலாம். அவ்வளோதானுங்களே. ஓகே, இவ்வளோ தான் நம்மளால் 24ஓட ஃபேக்டர்ஸ். அப்போ எப்படி எழுதலாம்? 1, 2, 3, 4, 6, 8, 12, 24. ஸோ அதாங்க எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், செகண்ட் எஃப்ங்கிற செட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 3. 3யோட மல்டிப்புளாக இருக்கணும். அப்படி எக்ஸுங்கிறது மல்டிபிள் ஆஃப் 3யாக இருக்கணும். ஆனால் இந்த 30யோடைய கம்மியாக இருக்கணும். 30யோட கம்மியாக இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எழுதுங்கிறாங்க. அப்போ எது வரும்? 1 3 சார் 3, 2 3 சார் 6 அப் டு எக்ஸட்ரா 9 3 சார் 27 வரைக்கும் எழுதலாங்களா? ஏன்னா 10 3 சார் 30 போயிடும். இங்கே ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கல பாருங்கள். 30யை விட கம்மியாக இருக்க நம்பர் தான் எழுதியிருக்காங்க. அப்போ 27. இது ரெண்டுக்கு நடுவில் இது டிஸ்ஜாயிண்ட்டாக ஓவர்லாப்பிங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இ இன்டர்செக்ஷன் எஃப். அப்போ இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இ செட்டு ஃபுல்லாக எழுதிக்கிறோங்க. இன்டர்செக்ஷன் போட்டு எஃப் செட்டு ஃபுல்லாக எழுதிக்கிறோம். இப்போ ரெண்டுக்கு காமனாக என்னென்ன இருக்குது பாருங்களேன். 1 இருக்கான்னு பார்க்குறீங்க? இல்லை. 2 இல்லை. 3 இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 4 இல்லை. நெக்ஸ்ட்டு 6 இருக்குது, எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 8 இல்லை. நெக்ஸ்ட்டு 12 இருக்குது, எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 24 இங்கே இருக்குது, இங்கே 24 இருக்குது, எழுதிக்கிறோம். அப்போ ரெண்டுக்கு காமனாக இன்டர்செக்ஷன் இருக்குது. இ செட்டுக்கும் எஃப் செட்டுக்கும் காமனாக இன்டர்செக்ஷன் இருக்குது. ஓகேயா? எம்டி செட்டு வரலை. அப்போ அந்த செட்டுக்கு பேர் என்னங்க? ஓவர்லாப்பிங் செட்ஸ். ஓகேங்களா? அதில் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட்டு 6th கொஷின். இஃப் S is equal to square, rectangle, circle, rhombus, triangle. List the elements of the following subset of S. எதெல்லாம் சப்செட் இருக்குது? அந்த சப்செட் ஆஃப் கீழே கொடுத்துருக்க கொஷினுக்கு எதெல்லாம் சப்செட்டாக வருமோ அதை எடுத்து எழுதணுங்க. ஓகேங்க? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 4 ஈக்குவல் சைட்ஸ். 4 ஈக்குவல் சைட்ஸ், அதாவது 4 ஈக்குவல் சைட்ஸ் இங்கே கொடுத்துருக்க எஸ்ஸுங்கிற செட்டுக்குள்ளே எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுங்க வரும்? 4 சைட்ஸ் இருக்கணும். அது 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். 4 சைட்ஸ் ஈக்குவல் எதுங்க? ஸ்கொயரும் ராம்பஸ் தான். ஓகேங்களா? ஓகே, அது ரெண்டையும் எழுதிக்கிறோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ரேடியஸ்.
the set of safe which have radius. radius எதுக்கு மட்டும்தாங்க இருக்கும்? சர்க்கிளுக்கு மட்டும்தானே ரேடியஸ் சொல்லுவோம். ஒரு சர்க்கிளில் சென்டர்லேருந்து எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் என்னங்க? ரேடியஸ். அப்போ ரேடியஸ் வரது எதில் மட்டும்தாங்க வரும்? சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. the set of shapes in which the sum of all interior angle is 180 degree. ஸோ ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 ஆங்கிள் சம் பண்ணால் என்ன ஆன்சருங்க? 180 டிகிரி வருங்களா? அப்போ அது என்ன? அது ட்ரையாங்கிள். அதுக்கு ஆன்சர். லாஸ்ட் ஒன் பாருங்கள். த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 5 சைட்ஸ். 5 சைட்ஸில் இங்கே கொடுத்துருக்க கொஷினுக்கு 5 சைட்ஸில் பென்டகான் இருக்குங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்க எஸ்ஸுங்கிற செட்டுக்குள்ளே 5 சைட்ஸ் எதுக்காவது இருக்கா? எதுக்குமே இல்லை. அப்போ அதுக்கு என்னங்க ஆன்சரு? நல் செட். ஓகே, ஸோ இன்றைக்கி நடத்தின சம்மு எல்லாத்தையும் எஃப்சியில் காப்பி பண்ணிடுங்க. நீட்டாக ஹோம் டெஸ்ட் ரைட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.